ஹாய் நட்புகளே, மதியானம் லஞ்ச் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு காரக்குழம்பு, சிலர் புளி குழம்புன்னு சொல்றாங்க, நான் காரக்குழம்புன்னு சொல்வேன். நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம். சாதம் வெந்துட்டு இருக்கு. அடுத்தது இங்கே வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். வெங்காயம் வதக்கியாச்சு. 5 கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். தக்காளி பாதி வதங்கிருச்சு, கத்திரிக்காய் வெட்டி போட்டுடலாம். முருங்கைக்காவையும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு, காரம், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து தேங்காய் துருவி கட்டி இறக்கிடலாம். லஞ்ச் ப்ரிப்பரேஷனை வந்து ஒன்று டீட்டெயிலாக நான் காமிக்கலை, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நல்லா சமைக்கிறாங்க, எல்லாருக்குமே நல்லா சமைக்க வருது. உப்பு, காரம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வேகத்தை மூடி வச்சிடலாம். பயங்கர காத்தா இருக்கு, அடுப்பு சரியாவே எரிய மாட்டேங்குது. பாருங்க எப்படி ஆடுதுன்னு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வந்து நான் வந்து இப்படி இந்த உரல்ல போட்டு சதைச்சி வச்சிருக்கேன். அம்மிலையும் தட்டி போடலாம், இந்த மாதிரி சதைச்சி போட்டாலும் நல்லா இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு வச்ச காரக்குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், இது நேற்று வச்ச ரசம், வீடியோக்காக வச்சோம் பாருங்க அந்த ரசம். அப்புறம் இது வந்து அப்பளம். கார்த்திகை மாதம் வந்து எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. கார்த்திகை, மார்கழி, தை மாதம் தான் இதோட சாப்பிடுவாங்க. அப்பா நான்வெஜ் சாப்பிடுவார். அப்பாக்காக எறா பொரிச்சிருக்கு. கொஞ்சமாக ஃப்ரீசரில் எறா இருந்ததுங்க, அதை எடுத்து ஒரு எறா தொக்கு வச்சாச்சு அப்பாக்காக. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து கடாயில் வந்து கறி பொரிச்சாலோ இல்லை வந்து இந்த மாதிரி தொக்கு, எறா தொக்கு, எந்த தொக்கு வச்சாலுமே அதில் சாதம் போட்டு பிரட்டி கொடுப்பாங்க. சில சமயத்தில் வந்து யாருக்காவது அதில் ஒரு பீஸ் கிடச்சிரும், அது ரொம்ப சந்தோஷப்படுவோம் எல்லாருமே. ஸோ எனக்கும் இன்றைக்கி அந்த ஞாபகம். சரி, கொஞ்சம் சாதம் போட்டு பிரட்டுவோமே. யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. சூடாக இருக்குது. பிரட்டியாச்சு சாதத்தை. இப்படி தான் எங்கள் அம்மா பெருசாக, இதை விட பெரிய உருண்டையாக கொடுப்பாங்க. எனக்கு சூடாக இருக்கிறதுனால பிடிக்க முடியல. யாருக்கெல்லாம் பழைய ஞாபகம் வருது, அம்மா ஞாபகம் வருது? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.